வணக்கம் மக்களே. ஏன் நான் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஊர் வாயை மூட முடியாது, உளவாயை கூட மூடிடலாம். அதான் அந்த காலத்திலே கம்பன் எழுதி வச்சுருக்காரு. தேரையார் செவ்வில நீர் உண்ணா பழி சுமப்பார், நாரியார் தாம் அறிவார் நாம் அவரை நத்தாமை, கூரைவாய் பொன்சுரியும் கொல்லிமலை நன்னாடோ, ஊரை வாய் மூட உலை மூடிதான் இல்லையே அப்படின்னு கம்பனுடைய வரி. அதுக்கு சில கருத்துக்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போது நம்ம செவனேன்னு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்மளை தூண்டி விட்றாங்க. நீங்கள் ஏன் அந்த வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க ஆமாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நம்ம நாடகத்தில் அதெல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு போனோம் வந்தோம். இப்போ நாடகங்கள் இல்லை. நம்மளுக்கு பொழப்பில் ஏதாவது ஒரு பொழப்பு பார்க்கணும். பிறருடைய எதிர்பார்ப்போட நம்ம பொழைச்சது இன்ன வரைக்கும் கிடையாது. தன்னம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஏன் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா? 100 நாள் வேலைக்கு போகலாம். ஏதோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு 400-500 ஒரு நபருக்கு செலவு வருது. அதுக்காவது தனக்காவது நம்ம சம்பாதிக்கணும்ல, அது தப்பு இல்லைல்ல. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறாங்க. இங்கே இருந்துட்டு பதவிக்காக எதிர்கட்சிங்கிறாங்க மாற்றி போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஓட்டை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு பதவி வேணுங்கிறதுக்காக இந்த கட்சிக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் அசிங்கமாக தெரியாது? நம்ம வேலைக்கு போய் உழைச்சி பிழைக்கிறது ஒரு அசிங்கமாப்பா? அப்படி கேட்டதுக்கு ஒரு பையன் கேட்டதுக்குன்னு அப்படி தான் சொன்னேன். அப்படி ஒன்றும் நம்ம இன்னமும் தன்னம்பிக்கையில் தான் இருக்கிறோம். நம்ம எங்கள் உள்ளூரில் நாங்கள் இன்னும் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்ம போகலை. இன்றைக்கி காலத்தினுடைய சூழ்நிலைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி மனசு மாறி இருக்குது, அவ்வளோதான். நம்ம லட்சத்துக்காக கோடிக்காக பதவிக்காக எங்கேயும் போகலை. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அப்படி மாறி போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு சங்கடமில்ல, உலகமே பேசுது. நம்ம வேலைக்கு போகிறதுனால என்ன தப்பு? அதனால நம்ம ஏதோ கிடைச்ச வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கேட்குறாங்க, பிள்ளையெல்லாம் படிச்சிருக்கு, நீங்கள் இந்த வயசில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பிள்ளைங்க படிச்சிருந்தா பேர் தான் பெற்ற பேர், நூலு தாவ தேது, வேலை கிடச்சிருக்கா? ஜெயலலிதா அம்மா இருக்கையில் வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்பி நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம். அந்த அம்மாவும் இல்லை, அதுவும் இல்லை. நேரம் வரைக்கும் படித்து என்ன பிரயோசனம்? பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் இல்லை. அப்போ நம்ம தான் வேலைக்கு போகணும். பேர பிள்ளைகளை பார்த்துட்டோம், நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு அவ்வளவு செலவு வருது. அப்போ வேலைக்கு போகிறதுல என்ன தப்பு? இது மாதிரி செவனேன்னு இருந்தாலும் வாயை பிடுங்குறாங்க, அப்படியெல்லாம் கேட்குறாங்க. என்ன செய்கிறது? வேறு வழி இல்லை. எப்பா திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல. நம்ம தன்னம்பிக்கையோடு உழைச்சி பிழைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உழைப்பு தான் உயர்வை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நான் போகிறேன். இதனால் நாடக நடிகர் அப்படின்னாக்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு நாளைக்கு 500 செலவு வருது. தன்னுடைய செலவு, மாத்திரை, மருந்து எல்லாம் சேர்த்தா 500 வருது. அதுக்காவது நம்ம போய் யாருக்கிட்டேயும் கடவுள் கையேந்தி நிற்காம விட்டால் போதும். அப்படி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால் தவறு இல்லைப்பா. நீ என்னப்பா அப்படி கேட்ட அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா, இருந்தாலும் உங்களை நான் கேட்க தோணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மீன் கடை வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. வாரத்தில் ஒரு நாள் அங்கே மீன் கடை, அங்கே போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு 1000-500 கிடைக்கி. அதை பார்த்துவிட்டு இந்த வெயிலில் உட்காந்துருக்கியாக்கா அப்படின்னு கேட்டவுடனே அதை பார்த்துவிட்டு, நான் கேட்டக்காக தப்பாக நினச்சிக்காதே அப்படின்னு அந்த தம்பி சொல்லுச்சு. அதெல்லாம் ரைட்டு தாப்பா, என் மேலே உள்ள அக்கறையில் நீ சொல்கிற, ரொம்ப சந்தோஷப்பா. என்ன பண்ணுறது, சூழ்நிலைகள் அப்படி இருக்குப்பா. நான் இப்படி கேட்டேன்னு நீ கோவிச்சுக்காதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் மக்களே ஒருத்தனுடைய நிலையும். நம்ம என்ன செய்கிறது? பிறந்துட்டோம், எப்படியும் வாழலாங்கிறது இல்லை. இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம
கடைப்பிடிச்சி வந்தவங்க. அதனால் என்ன வேலையும் நம்ம பார்க்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அக்கா என்ன சொல்கிறேன்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பின்தொடருங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் கூட இது வரைக்கும் பண்ணலை யாரும். என்னக்கா அப்படி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கல. கேளுங்க பாப்பா, கேளுங்க. வணக்கம்யா.